வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் டேபில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன், மிரர், கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன், ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன், டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன், ஃபில் பேட்டர்ன், வேரியபிள் பேட்டர்ன் இப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 8 ஸ்கொயர் ட்ரா பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஸில் 2 எக்ஸ்ட்ரூஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லீனியர் பேட்டர்ன் கொடுக்குறேன். எனக்கு எந்த டைரக்ஷனில் லீனியர் பேட்டர்ன் ஆகணும், அதாவது இந்த எட்ஜை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் பேட்டர்ன் ஆகும், இந்த எட்ஜை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி பேட்டர்ன் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஃபியூச்சர் பேட்டர்ன் ஆகணும், அப்படி இல்லாட்டி எந்த பாடி பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண போகிறேன். ஃபியூச்சர் அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபியூச்சர் பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் பேட்டர்ன் ஆகணும்? 250 mm டிஸ்டன்ஸில் பேட்டர்ன் ஆகணும். எத்தனை நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆகணும்? 3 பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை வந்து நான் 2ஆக மாற்றிக்கிறேன், ஏன்னா பீஸை விட்டு வெளியே போகுது. ஸோ இதை வந்து நான் 2ஆக மாற்றிக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷனில் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு 250 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதே லீனியர் பேட்டர்னில் நான் இந்த எட்ஜை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் செலக்ட் பண்ணோமா, இங்கே வந்து இதை இப்போ டீசெலக்ட் பண்ணிட்டு பாடிஸ் அப்படின்றதுல இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த பாடியை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த பாடி எவ்வளோ டிஸ்டன்ஸில் பேட்டர்ன் ஆகணும், எத்தனை இன்ஸ்டன்ஸ் பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனோ அதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு எத்தனை இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனோ அத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து பேட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த லீனியர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எட்ஜை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 200 mmல இந்த பாடி வந்து பேட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். எந்த பாடி? இந்த சென்டர் பாடி. சரிங்களா? எத்தனை இன்ஸ்டன்ஸ் பேட்டர்ன் ஆகணும்? 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாடி கிரியேட் ஆயிடுச்சு. அதே டைம்லேயே சைமில்டேனியஸாக இன்னொரு எட்ஜை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டைரக்ஷன் சூஸ் பண்ணேன்னா இப்போ இந்த டைரக்ஷன் சூஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டு இங்கே எத்தனை இன்ஸ்டன்ஸ் பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 200 mm கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு பாடி தான் நான் செலக்ட் பண்ணேன். அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி டைரக்ஷன் 1ல் இந்த பக்கம் 200 mmல 2 இன்ஸ்டன்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டைரக்ஷன் 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் படி இந்த எட்ஜ் போகிற டைரக்ஷனில் 200 mm டிஸ்டன்ஸில் 2 பேட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் விஷயம் என்னன்னா மெயின் பாடியும் பேட்டர்ன் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ எனக்கு அது வேண்டாம், மெயின் பாடி மட்டும் இந்த டைரக்ஷன்லேயும் இந்த டைரக்ஷன்லேயும் பேட்டர்ன் ஆனால் போதும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பேட்டர்ன் சீட் ஒன்லி அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதை எடுத்துட்டிங்கன்னா மெயின் பாடியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆகும். இதை செலக்ட் பண்ணுறப்ப இதை டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆகிற பாடியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேட்டர்ன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரக்ஷன் 2ல சிமெட்ரிக் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா சிமெட்ரிக் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இந்த டைரக்ஷன். இதுக்கு சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு. சரிங்களா? அதனால அந்த கண்டிஷன், அந்த டிஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்லாம் அதுவே கால்குலேட் பண்ணிட்டு சிமெட்ரிக்காக ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம். இந்த சிமெட்ரிக்கை டீசெலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எட்ஜை சூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் பாயிண்ட் வந்து காமிக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட். இப்போ
எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதாவது எங்கே இந்த இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு இந்த ஹைலைட் காமிக்கும் ரோஸ் கலரில். ஸோ இப்போ எனக்கு இந்த பாடி வேண்டாம் அப்படின்னா நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த பாடி வேண்டாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு பேட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பேட்டர்ன். இப்போ பாருங்கள், இங்கே ஆக்சிஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து ஒரு பாடி இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஸை சென்டராக வச்சு எனக்கு இந்த பாடி சர்க்குலராக பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், சர்க்குலர் பேட்டர்ன் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ்னால் ஃபியூச்சரில் வந்து எந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பாடிஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த பாடி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அதனால பாடிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த பாடி அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். அது எப்போ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் மெர்ஜ் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்காத வரைக்கும் தான் இந்த பாடிஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பண்ணுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் மெர்ஜ் ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த மெர்ஜ் பண்ணியிருக்க பாடியோட சேர்ந்து உங்களுக்கு சர்க்குலர் பேட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன டைப்பில் வந்து இந்த நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம பேட்டர்ன் கொடுக்கணுமா இல்லை பாடியில் பேட்டர்ன் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் எனக்கு ஒரு 10 இன்ஸ்டன்சஸ் எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 360 டிகிரியை ஈக்குவலாக டிவைட் பண்ணி எனக்கு ஒரு 10 இன்ஸ்டன்சஸில் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இதை வந்து இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு எனக்கு எந்தெந்த இடத்துல பேட்டர்ன் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நான் இங்கே டிசைட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், இப்படி ஆல்டர்னேட்டாக இருக்கிற இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கிளியர் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆனதெல்லாம் மறுபடியும் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ எத்தனை இன்ஸ்டன்சஸ் எனக்கு பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். 4 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இப்போ இதுலேயே டைரக்ஷன் 2 சிமெட்ரிக்னா அப்படியே இந்த பக்கம் பேட்டர்ன் ஆகும். சிமெட்ரிக்கை எடுத்துட்டு இங்கே வந்து வேற ஏதாவது ஆங்கிள் கொடுக்கணும்னாலும் நான் இந்த டைரக்ஷன் 2ல கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் மிரர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். அதை வந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். மெர்ஜ் ரிசல்ட்டை எடுத்துடுறேன். சரிங்களா? இப்போ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்ன பாடி கிரியேட் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே இந்த பக்கம் நான் மிரர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த ஃபேஸுக்கும் சென்டராக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு பிளேன் கொடுக்குறேன். அது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸில் இந்த ஃபேஸையும் செகண்ட் ரெஃபரன்ஸில் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ 2 ஃபேஸுக்கு சென்டராக ஒரு பிளேன் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் இங்கே போய் பிளேனை வியூ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கடைசியாக கிரியேட் பண்ண பிளேன் இதுதான். அதை வந்து இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் மிரர் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் மிரர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற இடத்துல நான் இந்த சென்டர் பிளேனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு
ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபியூச்சரை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பாடியை நம்ம சூஸ் பண்ணலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா மிரர் ஆகிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர். இப்போ இந்த ஃபேஸ் மேலே, இந்த பாடியில் மேலே இருக்கிற ஃபேஸில் இருக்க மாதிரி இதே பீஸ் கீழே இருக்கிற ஃபேஸ்க்கு மிரர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஸுக்கும் சென்டராக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மிரர் சூஸ் பண்ணிட்டு பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த 2 பாடியும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு ஒரு பாடி பேட்டர்ன் ஆனால் மிரர் ஆனால் போதும் அப்படின்னா இந்த ஒரு பாடியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன பாடி இருக்கோ அதே மாதிரி கீழே எனக்கு மிரர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இங்க ஒரு பாடி இருக்கு, இங்க ஒரு பாடி இருக்கு. இதை ரெண்டையும் நான் இந்த பக்கம் கொண்டு வரணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஃபேஸுக்கும் சென்டரா ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா லீனியர் பேட்டர்னே கொடுத்துடலாம். டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும், நம்ம மிரர் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, பாடிஸ்னா இது வந்து மெர்ஜ் ரிசல்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணும்போதே, இல்லை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போதோ இல்லை ரிவால்வ் பண்ணும்போதோ, அது எந்த கமாண்டில் கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஓகே, அது வந்து மெர்ஜர்ட் பாடியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் இங்கே பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு மிரர் ஆகும். சப்போஸ் இப்போ நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூடட் பேஸ் கொடுக்குறேன், மெர்ஜ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்போ இந்த பாடி வந்து இதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் மிரர் கொடுக்குறேன் எங்கே இந்த பக்கம் வர மாதிரி. அதுக்கு இங்கே ஒரு சென்டர் பிளேன், இந்த ஃபேஸுக்கும் நடுவில் நம்ம டிசைன் பண்ணோம்ல, அந்த பிளேனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பிளேன். சரிங்களா? இப்போ மிரரில் போயிட்டு பாடின்னு கொடுத்தா அப்படியே கீழே இந்த பாடியும் சேர்த்து அது கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா நான் தான் மெர்ஜ் ரிசல்ட் கொடுத்துட்டேன்ல. ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே போய் நம்ம மறுபடியும் இதை மெர்ஜ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டுலாம் இருக்க வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு எந்த ஃபியூச்சரில் இந்த பாடியை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சரை நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா எனக்கு வந்து இங்கே மிரர் கிடச்சிரும். இப்போ இந்த 2 பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணுறேன். சாரி, இந்த 3 பாடியும் இன்சர்ட் ஃபியூச்சர்ஸ் டெலீட் பாடி, இதில் போயிட்டு இந்த பாடியும் நான் டெலீட் பண்ணுறேன். கீழே இருக்க 3 பாடியும் டெலீட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாரி, இதையும் டெலீட் பண்ணும். டெலீட் பாடியில் போயிட்டு டெலீட் பாடி கொடுத்து டெலீட் பண்ணுறேன். மெர்ஜ் ரிசல்ட் கொடுத்துருந்தோன்னா, சாரி, அப்போ இந்த மெர்ஜ் ரிசல்ட் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பாடி இருக்குது. இது அப்படியே டயக்னலாக இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே எனக்கு ஒரு பிளேன் வரணும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு பிளேனில் போயிட்டு இந்த ஃபேஸுக்கும் மிடில் இப்படி ஒரு பிளேன் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு பிளேன் கிடச்சிருச்சு. இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு நான் மிரர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடிஸ் டு மிரர் அப்படிங்கிற இடத்துல இந்த பாடியை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா மெர்ஜ் ரிசல்ட்டை நான் டீசெலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால இந்த பாடியை நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி மிரர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கமாண்டோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை ஒரு கர்வேச்சரை பேஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நான் இங்கே வந்து ஒரு ஸ்ப்ளைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அது கூட அந்த பார்டரை வந்து நான் கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ மீதி இருக்கிற எக்ஸ்டெண்டட் லைன்ஸ் எல்லாம் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷனாக நான் கிரியேட் பண்ணுறேன். மெர்ஜ் ரிசல்ட் எடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இன்னொரு பாடி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாடி கிரியேட் பண்ணுறப்பையும் மெர்ஜ் ரிசல்ட்டை நான் எடுத்துட்றேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன டயாமீட்டராக கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கர்வ் அப்படின்னா அது இந்த கர்வ் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் எட்ஜை கூட நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டர்ன் டைரக்ஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த கர்வை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாடிஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல இந்த பாடியை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் ப்ரிவியூவில் எனக்கு வந்து 12 இன்ஸ்டன்சஸ் வந்து பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த மொத்த கர்வும் என்ன லென்த் இருக்கோ அதுக்கோசரம் ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, நான் 13 கொடுக்குறேன், 15, 20 கொடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வேச்சருக்குள்ளார இருக்கிற டிஸ்டன்ஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணி எனக்கு 20 இன்ஸ்டன்சஸில் ஒரு கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை வந்து இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன்லேயே இப்போ இந்த ஸ்ட்ரைட் எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பாடிஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல இந்த பாடியை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஈக்குவல் ஸ்பேசிங்கில் எனக்கு 20 இன்ஸ்டன்சஸில் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் வெறும் 5 இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த பாடி எங்கே இருக்கோ அங்கிருந்து இந்த கர்வோட லென்த்துக்கு, டோட்டல் லென்த்து கிடையாது, இந்த பாடி எங்கே இருக்கோ அங்கிருந்து இந்த கர்வோட லென்த்துக்கு எனக்கு வந்து 5 இன்ஸ்டன்சஸில் பேட்டர்ன் கிடைக்கும், ஈக்குவலாக டிஸ்டன்ஸை டிவைட் பண்ணிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே டைரக்ஷன் 2 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ டைரக்ஷன் 2 கொடுத்துட்டு எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு டைரக்ஷன் 2 அப்படிங்கிற இடத்துல நான் இந்த பக்கம், சரிங்களா, ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரதுக்கு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன். அதனால மறுபடியும் இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு நான் டைரக்ஷன் 2 அப்படிங்கிற இடத்துல இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எத்தனை இன்ஸ்டன்சஸ் பேட்டர்ன் வேணும், 2 இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இங்கே நான் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 100 mm வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த மெயின் பாடியிலிருந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து எனக்கு இந்த பக்கம் டைரக்ஷன் 2ல் பேட்டர்ன் ஆயிருக்கு. சரிங்களா? சப்போஸ் எனக்கு இந்த மெயின் பாடி மட்டும் இந்த பக்கம் பேட்டர்ன் ஆகணும் டைரக்ஷன் 2ல் அப்படின்னா பேட்டர்ன் சீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துடணும். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறோமோ அத்தனை இன்ஸ்டன்சஸ்க்கு நமக்கு பேட்டர்ன் கிடைச்சிரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த
பேஸில் வந்து நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுக்குறேன் 300. மறுபடியும் இங்கே இருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் 300 mmக்கு. மறுபடியும் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் 300 mmக்கு. இப்போ இதை வச்சு நான் ஒரு பாத் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே எனக்கு வேணுங்கிற இடத்துல எல்லாம் நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, அதுமாதிரி இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு நான் பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேண்டமாக ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். அதை வந்து சம் டிஸ்டன்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பண்ணுறப்ப மெர்ஜ் ரிசல்ட்டை எடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்னில் போயிட்டு நான் எந்த ஸ்கெட்சில் இந்த பாடியை பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ் அதில் போயிட்டு ஃபியூச்சராகவும் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி பாடிஸ் டு பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்து பாடியாகவும் செலக்ட் பண்ணலாம். பாடியாக செலக்ட் பண்ணுறப்ப மெர்ஜ் ரிசல்ட் பண்ணியிருக்க கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்க ப்ரொஃபைலில் இந்த பாடி பேட்டர்ன் ஆகிருக்கு. எந்த இடத்துலனா நம்ம அந்த ப்ரொஃபைலில் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல. சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் நமக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் எந்த ப்ரொஃபைலுமே பிளேஸ் பண்ணலை, ரேண்டமாக ஒரு சில இடத்துல நான் பாயிண்ட் வைக்கிறேன். சரிங்களா? ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாடிஸ் டு பேட்டர்னில் இந்த பாடியை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும் அங்கெல்லாம் அந்த பாடி வந்து பேட்டர்னாக கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ட்ரிவன் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன். சரிங்களா? அதை வந்து நான் இந்த பேஸில் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேஸில் நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். இந்த பேஸ்க்கு சென்டராக நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதை வந்து சர்டன் டிஸ்டன்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப மெர்ஜ் ரிசல்ட்டுங்கிறத டீசெலக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த சர்க்குலர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, சாரி, இந்த சர்க்குலர் பாடியை நான் பேட்டர்ன் பண்ண போகிறேன். எந்த டூல் யூஸ் பண்ணினா இந்த டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன் இந்த டூலை யூஸ் பண்ணி. இப்போ இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சென்ட்ராய்டு தேவை, சாரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் தேவை. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி கோஆர்டினேட் சிஸ்டம் டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக நான் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ண போகிறேன். எங்கேனா இப்போ இந்த ஃபேஸ் மேலே. இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பாயிண்டில் கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு தேவை. சரிங்களா? அந்த பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபேஸுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். நான் கோஆர்டினேட் சிஸ்டம் எந்த பாயிண்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் எக்ஸ் ஒய் இசட் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தோட ஒய் ஆக்சிஸ் எனக்கு
இந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் டிஃபால்ட் படி பார்த்தா இந்த எட்ஜெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். ஆனால் இங்கே வந்து நான் மாற்றி கொடுக்குறேன். எனக்கு இந்த எட்ஜு தான் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இசட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த டேபிள் ட்ரிவன் பேட்டர்னுக்குள்ளார போகிறேன். போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற இடத்துல இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். பாடிஸ் டு காப்பி அப்படிங்கிற இடத்துல இந்த பாடியை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருந்து இந்த பாடிஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிற நான் வேல்யூவை இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன். ப்ரிவியூ பாருங்கள், பாடி விட்டு வெளியே போயிடுச்சா? இப்போ நான் ஒரு 250 கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 250 mm இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் 300 mm இருக்கணும். ஸோ இந்த பாடி, இந்த பேட்டர்ன் ஆகிற பாடி வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருந்து எக்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒயில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு மெயின்டைன் பண்ணி எனக்கு பேட்டர்ன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் வேணுமா, ரெண்டாவது இன்ஸ்டன்சஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸில் 250 mm, ஒய் ஆக்சிஸில் மைனஸில் 300 mm அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ஸ்டன்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸ்க்கோசரம் எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பேட்டர்ன். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேஸில் ஒரு பாடி நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த பேஸுக்கு சென்டராக நான் ஒரு பாடி கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு சர்க்கிள், அதை வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். மெர்ஜ் ரிசல்ட்டை எடுத்துட்றேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பேட்டர்ன் கொடுக்குறேன். எந்த ஃபேஸில் வந்து பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற ஃபேஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த பாடி பேட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல அந்த பாடியை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெர்ஃபோரேஷன் பேசிஸில் எனக்கு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதில் ரெண்டு இன்ஸ்டன்சஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பெர்ஃபரேஷன் எத்தனை டிகிரியில் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சப்போஸ் 0ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பெர்ஃபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயர் மாதிரி பேட்டர்ன் ஆகும். நான் ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆங்கிள்கோசரம் வந்து எனக்கு பெர்ஃபரேஷன் நடக்கும். சரிங்களா? இன்னொன்று, மார்ஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் மெயின்டைன் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் க்ளோஸராக வந்துருச்சா, ஆனால் எனக்கு இந்த மார்ஜினில் இருந்து ஒரு 100 mm டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 mm டிஸ்டன்ஸுக்குள்ளார இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி எனக்கு ஒரு பெர்ஃபரேஷன் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் வந்து எனக்கு கிடைக்கும் பேட்டர்ன் வந்து. இப்போ வந்து மார்ஜின் வந்து நான் 0ன்னு கொடுத்துட்றேன். எனக்கு மார்ஜினை பற்றி கவலை இல்லை, எனக்கு பேட்டர்ன் ஆனால் போதும் சர்க்குலர் பேசிஸில் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபில் பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். அது வந்து சர்க்குலர் ப்ரொஃபைலில். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ரொஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இன்ஸ்டன்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கண்டிஷன் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து இங்கே கிடச்சிரும். சரிங்களா? இதை வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் வேணும் எல்லா சைட்லையும் அப்படின்னா நான் என்ன மார்ஜின் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன்.
எனக்கு அந்த அளவுக்கு மார்ஜின் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்குள்ளார எனக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பாலிகன், எனக்கு வந்து பாலிகன் ஷேப்பில் வந்து பேட்டர்ன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த பாலிகன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே எத்தனை ஃபேஸ் இருக்கணும் பாலிகனில், நான் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு 3னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு பேட்டர்ன் கிடச்சிரும். சரிங்களா? இங்கே வந்து 2 இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ட்ரையாங்குலர் ப்ரொஃபைலில் ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதுவே நான் 4ன்னு கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் டைப்பில் பேட்டர்ன் கிடைக்கும். 5ன்னு கொடுக்குறேன், 1 2 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ 5 எட்ஜ் இருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதே 6ன்னு கொடுக்குறேன், இப்போ 6 எட்ஜஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் ஃபில் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வேரியபிள் பேட்டர்ன். இப்போ அதை இந்த பேஸில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பேஸில் ஒரு ஃபியூச்சர் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பேஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம்ல, இப்போ நம்ம கட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கிருந்து இது 200 mm அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இங்கிருந்து இது 50 mm அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இங்கிருந்து இந்த ஹைட் வந்து 100 mm அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதோட லென்த் வந்து 150 mm அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு ஃபுல்லாக நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா? இதை 100ஆக மாற்றிக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஒரு கட்டு கிரியேட் பண்ணுறேன். இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு கட்டு கிடச்சிருச்சு. இதை வந்து நான் வந்து பேட்டர்ன் பண்ண போகிறேன். எதில் அப்படின்னா வேரியபிள் பேட்டர்னில். வேரியபிள் பேட்டர்ன் சூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிறதுல ஃபியூச்சரை செலக்ட் பண்ணணும். நான் இந்த எக்ஸ்ட்ரூடட் கட் அந்த ஃபியூச்சரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிரியேட் பேட்டர்ன் டேபிள். இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? எந்தெந்த டைமென்ஷனை வச்சு நான் பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 அப்படிங்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு ஒரு காலம் டைமென்ஷன் 1 அப்படிங்கிற ஒரு காலம் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 50, நெக்ஸ்ட்டு 100, இன்னொன்று 150, இன்னொன்று 50. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இன்னொரு இன்ஸ்டன்சஸ்க்கு இன்னொரு ரோ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ். சரிங்களா? அதனால இது வந்து 0 அப்படிங்கிற ஒரு நேமில் நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அங்கே வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த 100 mm அப்படிங்கிறது 100 mmலேயே இருக்கட்டும். இந்த 50 mm அப்படிங்கிறது 50 ப்ளஸ் ஆல்ரெடி இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100. அது கூட ஒரு கேப் வேணும். அடுத்த இன்ஸ்டன்ஸ்க்கும் ஆல்ரெடி இருக்க இதுக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் ஒரு கேப் வேணும். அந்த கேப் ஒரு நான் 50 mm கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 200 mmல எனக்கு இந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு 100, இந்த 100 அப்படியே இருக்கட்டும். இந்த 150 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 50 அப்படிங்கிறதும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ப்ரீவியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற டைமென்ஷனில் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த 100 இருக்கு இல்லையா, இது வந்து 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 50 இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு 50 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரு 100 இருக்குது, மறுபடியும் இங்கே ஒரு 50 mm ஸ்பேஸ் இருக்குது. அது கூட இந்த இன்ஸ்டன்ஸோட ஒரு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 mm இருக்குது. மறுபடியும் இதுக்கப்புறம் கிரியேட் ஆகக்கூடிய இன்ஸ்டன்ஸ்க்கு இதுக்கும் நடுவில் ஒரு 50 mm கேப் வேணும்.
ஸோ வந்து டோட்டலாக நான் வந்து 350 mm கொடுக்குறேன். அடுத்தது இந்த டைமென்ஷன் இது 100 mm, சாரி இது 100 mm இருக்குல்ல, இது வந்து எனக்கு 500 mmல வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த 150 இருக்குல்ல, இது 300 mmல வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த 50 இருக்குல்ல, இது வந்து எனக்கு ஒரு 75 mmல வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ரிவ்யூ பார்க்குறேன். பார்த்தீங்களா, நான் என்னென்ன டைமென்ஷன் மாடிஃபை பண்ணியிருக்கனோ அதுக்கோசரம் எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பேட்டர்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும், இது ஏன் மாறி இருக்கு அப்படின்னா, ஏன்னா நான் டைமென்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், அதனால மாறி இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேட்டர்ன். இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல இந்த டேபிளர் காலத்தை வந்து நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நேமில் நான் இதை எக்ஸல் ஷீட்டாக வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து எக்ஸல் ஷீட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே பேட்டர்ன் கிடச்சிருச்சு. சப்போஸ் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு எக்ஸலில் வேல்யூஸ்லாம் இருக்குது, அதுக்கோசரம் இதை நான் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வேரியபிள் பேட்டர்னில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் டு பேட்டர்னில் எந்த ஃபியூச்சர் பேட்டர்ன் பண்ணுமோ அந்த ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பேட்டர்ன் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நம்ம எந்த எக்ஸல் ஷீட்டில் வேணுமோ அந்த எக்ஸல் ஷீட்டை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆக ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு உடனே ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் நான் கம்மியாக தானே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க டேட்டாஸ்கோசரம் எனக்கு வந்து பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பேட்டர்ன். இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் டேபில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் டூலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப், டிராஃப்ட், ஷெல், wrap, intersect இந்த 5 டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.